கடந்த ஆண்டு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்ட நாகப்பட்டினம் காங்கேசன் துறைமுகத்திற்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், விவரங்களை பதிவு செய்யலாம். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் போக்குவரத்தானது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. கப்பல் போக்குவரத்து பயணிகளின் வருகையை அதிகரித்ததன் காரணமாக நல்ல முறையில் இயக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில கப்பல் போக்குவரத்தானது வடகிழக்கு பருவமழை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டது. அப்பொழுது கடல் சீற்றம், காற்று உள்ளிட்ட காரணங்களுக்காக கப்பல் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கப்பல் போக்குவரத்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கும் என்று முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கப்பலுக்கான அனுமதி, சர்வதேச அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் கப்பல் போக்குவரத்து தற்போது இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 83 பயணிகள் இந்த கப்பலிலே பயணம் செய்திருக்கிறார்கள். முன்னதாக கப்பலில் வருகை வரும் பயணிகளுக்கு ரோஜாப்பூ, இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து 3 மதங்களை சார்ந்த குருமார்கள் கப்பலுக்கு புனிதம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியசை, அந்த இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் மதங்களை சார்ந்த 3 குருமார்கள் அந்த கப்பலுக்கு கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்குவதன் மூலம் இரு நாட்டினுடைய நல்லுறவு மேலும் வலுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் 2 கப்பல்கள் இயக்கப்பட உள்ளதாக கப்பல் நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு முன்பு 9600 ரூபாய் கட்டணம் இருந்தது. தற்பொழுது அந்த கட்டணம் குறைக்கப்பட்டு 8500 ரூபாய் இரு மார்க்கத்திலும் வசூலிக்கப்படுகிறது. காலை உணவு மீண்டும் இலங்கையிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த பயணிகளுக்கு மதிய உணவும் இந்த கப்பல் நிறுவனம் சார்பில் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த கப்பல் போக்குவரத்திற்கான முழு ஏற்பாடுகளையும் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் செய்யப்பட்டுள்ளது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.